வெளியேந்து பார்த்தா இது ஒரு நார்மல் ஃபேமிலி மாதிரியா தெரியும். ஆனால் உள்ளே நடந்ததோ ரொம்ப பயங்கரமான விஷயம். நம்ம சேனலில் நிறைய சீரியல் கில்லர்ஸை பற்றி பார்த்துருப்போம். கப்பல் சீரியல் கில்லர்ஸை பற்றி இப்போ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 20 வருஷத்துக்கு பல கிரைம்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஹவுஸ் ஆஃப் ஹாரர்ஸ்ன்னு கூப்பிட்றாங்க. அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், புரியும். வெல்கம் டு கவிதை அன்சால்ட். இவன் பேர் தான் ஃப்ரெட் வெஸ்ட். 1941 இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் தான் பிறந்திருக்கான். அவனோட பேரண்ட்ஸ் 2 பேருமே விவசாயிங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு லைஃப்பை தான் வாழ்ந்திருக்கான். அவனோட அப்பா வால்டர், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. ஆனால் இன்னொரு சைடு அவங்க அம்மா ரொம்ப ப்ரொடெக்டிவாக, ரொம்ப செல்லமாக இவனை வளர்த்துருக்காங்க. 1946 இந்த ஃபேமிலி மோர் காட்டேஜுக்கு மூவ் ஆகிறாங்க. அங்கே எந்த எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வாழ்ந்துருக்கான். 1951 வரைக்கும் ஃப்ரெட் வெஸ்டோட அம்மா டெய்ஸிக்கு மொத்தமாக 8 குழந்தை பிறந்திருக்காங்க. அதில் 6 குழந்தை தான் சர்வைவ் ஆகியிருக்கு. இவ்வளோ குழந்தை இருந்தாலுமே ஃப்ரெட்டோட அம்மாவுக்கு ஃப்ரெட்டு தான் ஃபேவரட் குழந்தையா இருந்திருக்கான். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வேலையை ஷேர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைங்க எல்லாருமே ஸ்ட்ராபெரிஸ் பறிக்க போகிறாங்க. ஆண் குழந்தைங்க எல்லாருமே ரேபிட் பிடிச்சிட்டு வர தான் போயிருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேயே சர்வைவ் பண்ணுறதுக்கு கற்றுக்குறாங்க. ஸ்கூலில் ஃப்ரெட் படிக்காமல் சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் கொடுக்குற ஒரு கிட்டாக தான் இருந்திருக்கான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருந்துச்சு. நல்லா ட்ராயிங் பண்ணியிருக்கான். அதே மாதிரி கட்டையில் ஸ்கல்ப் பண்ணுறது, இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. 1956 அவன் ஸ்கூல் போகிறத நிறுத்திட்டு ஃபுல் டைம் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஃப்ரெட் சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்கிட்ட தப்பாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கான். அவனுக்கு 17 வயசு ஆகும்போது ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாங்கி 8 வாரத்தில் அதில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் பண்ணி அவன் கை காலெல்லாம் உடஞ்சி 1 வீக் கோமால இருந்திருக்கான். பல மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்த அவன் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவனோட கோவம், அவனோட பிஹேவியர் எல்லாமே மாறுது. 1961 அவனோட 13 வயசு தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட போய் ஃப்ரெட் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ணிட்டு இருக்கான், அதனால நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃப்ரெட் அரெஸ்ட் ஆகுறான். அவன் போலீஸ்கிட்டையுமே ஒத்துக்கிறான். நான் சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்களை மொலஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரேப் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஒத்துக்கிறான். ஆனால் கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும்போது அந்த 13 வயசு சின்ன பொண்ணு சாட்சி சொல்ல மறுக்கிறான். அதனால எந்த லீகல் ப்ரூஃபும் இல்லாதனால அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வரான். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஃபேமிலி மொத்தமாக இவனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இவனை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஃப்ரெட் அவனோட ஆண்டி வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஃப்ரெட்டு கேத்ரின்ன்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணி 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்புறம் 1962 நவம்பரில் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது கேத்ரின் ஆல்ரெடி இன்னொருத்தரோட குழந்தைய கூட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான். 1960 அவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை சேர்மன் பிறக்கிறான். குழந்தைய பார்த்துக்கிற நானி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டு பெட்டு கீழே ஒரு கேஜ் மாதிரி கட்டி இருந்திருக்காங்க. ஃப்ரெட்டு வீட்டில் இல்லைனா மட்டும்தான் அந்த கேஜை விட்டு அந்த குழந்தைங்க வெளியே வருவாங்க. அப்படி இல்லைனா அந்த கேஜுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இந்த நானி மூலமாக ஆனி மேக்ஃபால்னு ஒரு 16 வயசு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரா. அவளுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்றதுனால இந்த வீட்டில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்கன்னு நினச்சி இந்த வீட்டுக்கு வரா. அந்த டைமில் தான் ஃப்ரெட் கேத்ரின்கிட்ட எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் வெளியே ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறான். எப்போ கேத்ரினுக்கு இது தெரிய வந்துச்சோ அப்போ அவள் வேற ஒரு ஆள் கூட ரிலேஷன்ஷிப்பில் அஃபேரில் இருக்கிறான். ஃப்ரெட் ஒரு ஐஸ்கிரீம் வேன் டிரைவராக இருந்தான். 1965 இவன் வேனை டிரைவ் பண்ணும்போது ஒரு சின்ன பையனை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுட்டான். ஆனால் போலீஸ் இதை ஆக்சிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணி இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் கேத்ரின், அவளோட 2 குழந்தைங்க, அதுக்கப்புறம் 2 நானிஸுமே அந்த வீட்டில் இருக்காங்க. கொஞ்சம் டைம் கழிச்சு ஃப்ரெட் ரொம்ப பயங்கரமாக அக்ரெசிவாக மாறுறான். அவனோட டாமினேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போது, எல்லாரையும் அப்யூஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, கேத்ரினை ப்ராஸ்டியூஷன் காமிச்சு அவளை ஏர்ன் பண்ணிட்டு வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது ஃப்ரெட்டும் அந்த 16 வயசு நானி பொண்ணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் கேத்ரின் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. 1967 ஜூலை அப்போ ஆனி மேக்ஃபால் திடீர்னு காணாமல் போகிறான். அவள் காணாமல் போகும்போது ஃப்ரெட்டோட குழந்தை கூட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான். ஆனால் ஃப்ரெட்டோ போலீஸ்கிட்ட எந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் அவளோட வெயித்தை கட் பண்ணி உள்ளே இருக்கிற குழந்தைய எடுத்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இமீடியட்டாக போலீஸ் ஃப்ரெட்டை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எடுத்த உடனே நான் பண்ணலைன்னு சொல்கிறான். கண்டினியூஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவன் உண்மையை சொல்கிறான், நான் தான் கத்தி எடுத்து அவளை குத்தி கொலை பண்ணேன்னு. 1967 ஃப்ரெட் ரோஸ்ன்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணி 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த பொண்ணுமே வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கிறான். இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ரோஸ் ஃப்ரெட்டோட குழந்தைய நல்லா பார்த்துக்கிற மாதிரி, நல்லா அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கான். ஸோ 2 பேரும் ரிலேஷன்ஷிப் சில வீக்ஸ்லேயே அவளோட வேலையை விட்டுட்டு ஃப்ரெட்டோட குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக வரான். அதுக்கப்புறம் ரோஸ் ஃப்ரெட்டை கூட்டிகிட்டு போய் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஆனால் ரோஸோட ஃபேமிலிக்கோ ஃப்ரெட்டை பிடிக்கல. ரோஸுக்கு அப்போ வெறும் 15 வயசு தான். யாருக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்கள்? 15 வயசு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு நின்னா எப்படி இருக்கும்?
அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சோஷியல் சர்வீஸ் கால் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் செப்பரேட்டாக வச்சு கேர் பண்ணுறாங்க. வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த பொண்ணால் அந்த ஒரு ஹாஸ்டல் மாதிரி இடம்னு வச்சுக்கோங்களேன், வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு நாள் வெளியே வர முடியும். அந்த ஒரு நாளுமே அவள் இமீடியட்டாக ஃப்ரெட்டை போய் மீட் பண்ணி அவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவளுக்கு 16 வயசு ஆகும்போது அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து டேரெக்டாக ஃப்ரெட்டு கூட போய் தங்க ஆரம்பிக்கிறான். ரோஸோட அப்பா அப்பயும் லாஸ்ட்டாக ஒரு டைம் ட்ரை பண்ணலான்னு சோஷியல் சர்வீஸ் கால் பண்ணி இப்படி என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் ரோஸ் அப்போ ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான். அப்பயும் அவங்களோட அப்பா வந்து பேபியை அபார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோஸ் ஃப்ரெட்டை தான் சூஸ் பண்ணான். இது நடந்து 3 மாதம் கழிச்சு ஃப்ரெட் அவனோட ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு வேறு ஒரு வீட்டுக்கு மூவ் ஆகுறான். 1917 அக்டோபரில் ஃப்ரெட்டுக்கும் ரோஸுக்கும் அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் வந்து ஹீத்தர் ஹேன். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு டயர் திருடின கேஸுக்காக அவனை 25 வீக்ஸ் ஜெயிலில் வச்சுருக்காங்க ஃப்ரெட்டை. அந்த டைமில் ரோஸ் தான் ஃப்ரெட்டோட பசங்களை எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருக்கான். ரோஸ் வந்து அந்த குழந்தைங்கள ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கான். அவங்களோட நேபர்ஸ் ஒரு தடவை சடனாக வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஃப்ரெட்டோட பொண்ணை துணி இல்லாமல் சேர் மேலே நிற்க வச்சு கையை கட்டி போட்டு அவள் கையில் ஒரு உடன் ஸ்பூனை வச்சு அந்த குழந்தைய அடிக்கிறதுக்காக ரெடியாக இருந்தாலாமா. இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான விஷயம் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ஃப்ரெட்டு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரும்போது அவனோட ஃபஸ்ட்டு பொண்ணு செர்மைன் வந்து காணாமல் போயிருந்தான். லேட்டராக இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வருதுன்னா ரோஸ் செர்மைனை கொலை பண்ணியிருக்கா. ஆனால் யார் கேட்டாலுமே அவளோட அம்மா கிட்ட போயிட்டான்னு சொல்லியிருக்கா. ஆனால் உண்மை என்னன்னா ரோஸ் செர்மைனை கொலை பண்ணி ஃப்ரெட்டு ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். அவன் வந்த உடனே அந்த பொண்ணோட பாடியை வீட்டு பின்னாடி வச்சு புதைச்சிருக்காங்க. 1971 கேத்ரின் செர்மைனை தேடி ஃப்ரெட் வீட்டுக்கு வரா. ஆனால் திரும்ப அவள் போகவே இல்லை. என்ன நடந்திருக்குன்னா அவன் மகளை தேடி வந்த கேத்ரினை ஃப்ரெட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவளோட பாடி பார்ட்ஸை கட் பண்ணி வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தில் புதைச்சிருக்கான். அவள் பாடியை கண்டுபிடிக்கும் போது அதே மாதிரி ஒரு மெட்டல் டியூபுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவளை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. 1972 ஜான்வரியில் ஃப்ரெட்டும் ரோஸும் 2 பேரும் ஆஃபிஷியலாக கல்யாணம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லேயே ரோஸ் திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் ஃபேமிலி இந்த வீட்டிலேருந்து கான்வெல்லில் இருக்க ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இந்த வீடு தான் ஹவுஸ் ஆஃப் ஹாரர்ஸ்ன்னு லேட்டராக ஃபேமஸ் ஆகுது. 1972 செப்டம்பரில் ஆனா மேரி, அதாவது ஃப்ரெட்டோட 2வது பொண்ணு, அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ரோஸ் துணியை கழட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா. அவள் பண்ண மாட்டேன்னொடனே கத்தியை வச்சு அவளை மிரட்டியிருக்கா. அதுக்கப்புறம் ஆனா வாயில் துணியை வச்சு திணிச்சிட்டு கையை கட்டி போட்டு ஃப்ரெட்டு அவளை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே ரோஸ் நின்று பார்த்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரோஸ் வந்து ஆனா கிட்ட இது எல்லா அப்பாவும் பண்ணுறது தான், இது நல்லதுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. 1972 அக்டோபரில் 17 வயசு கெரோலினா நானியை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணை காரில் வச்சு 2 பேருமே செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் அந்த பொண்ணுக்கிட்ட இதுக்கப்புறம் வேலைக்கு வருவியான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு ஆமாம் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அம்மா கிட்ட போய் இது நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான். போலீஸ் இவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கோர்ட்டில் சாட்சி சொல்கிறதுக்கு இந்த பொண்ணு ரெடியாக இல்லாதனால அவங்க மேலே எந்த கேஸுமே இல்லாமல் ரிலீஸ் ஆகிறாங்க. 1973 அப்புறம் இந்த வீடு வந்து நார்மலாக தெரிஞ்சாலுமே உள்ளே ரொம்ப பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. ஹவுஸ் ஆஃப் ஹாரர்ஸ்ன்னு கூப்பிடுற இந்த வீட்டை ஒரு டார்ச்சர் பண்ணுறதுக்கான இடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெட் ரோஸ் 2 பேருமே சேர்ந்து சின்ன பொண்ணுங்களை டார்கெட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி வீட்டிலேருந்து ஓடி வந்த பொண்ணுங்க, ட்ரக்ஸ் அடிக்ஷன் இல்லைனா எந்த ஹெல்ப்பும் எந்த சப்போர்ட்டும் இல்லாத பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கொஞ்சம் டைம் கழிச்சு அவங்கள செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ரெகுலராக நடந்திருக்கு. இந்த கிரைம் எல்லாத்துலேயுமே 2 பேரும் ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து யாராவது எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இன்னும் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. பேசிக்காக அவங்க 2 பேருக்குமே கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஃபீலிங் பிடிச்சிருந்துருக்கு. 1970s பல பொண்ணுங்களை காணோன்னு கேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக போகுது. ஆனால் யாருக்குமே இவங்க மேலே டவுட் வரல. ஃப்ரெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தெரிஞ்சதுனால அவனுக்கு மண்ணு தோண்டி பொதிக்கிறதெல்லாம் அவனுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. ஸோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. 1980s தான் இவங்க மேலே சந்தேகம் வருது. அது எப்போனா ஃப்ரெட்டும் ரோஸுக்கும் பிறந்த ஹீத்தர் பொண்ணு வந்து காணாமல் போகிறா. ரோஸ் வந்து போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா என் பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்டு கூட ஓடி போயிட்டான்னு சொல்கிறான். ஆனால் லேட்டராக இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வருது அவளோட சொந்த பொண்ணே டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு. போலீஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி இவங்க மேலே சந்தேகப்பட்டு ஃபைனலி 1994 இவங்க வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ தான் உண்மை எல்லாமே வெளியே வருது. அவங்க வீட்டு பின்னாடி இந்த செல்லாரில் பல பேரோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் இமீடியட்டாக ஃப்ரெட்டை அரெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எல்லா உண்மையும் வெளியே வருது. ஆனால் அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ஜெயிலே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். ரோஸுக்கு 1995 ஆயுள் தண்டனை டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த கேஸ் அஃபிஷியலாக 12 விக்டம்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா அந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். யூகேலே ரொம்ப டிஸ்டர்பிங்கான கேசஸில் இந்த ஹவுஸ் ஆஃப் ஹாரர்ஸையும் கன்சிடர் பண்ணுறாங்க. எப்படி 2 சேடஸ்ட்டுமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னு தான் புரியல. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸுமே செக் பண்ணுங்கள். வெல்கம் டு கவிதை அன்சால்வ்ட்.